ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேவனைய பாவாணர் அவர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று தான் இந்த தேவனைய பாவாணர் அவர்களை பற்றி பார்த்ததுனால உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்த்ததுலேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போவே பார்க்குறதுனால உங்களுக்கு அது உடனே எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் ஒரு 1 வீக்கு கழித்து இந்த வீடியோ அகெயின் மறுபடியும் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், இதுவும் நம்ம அந்த பாடப்பகுதியில் படிச்சிருக்கோம். ஏ கால்டுவெல், பி தேவனைய பாவாணர், மாப்போசி, ஊவேசா. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கும்போது ஆன்சர் வந்து தேவனைய பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழர்னர் தேவனைய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தேவனைய பாவாணர். இந்த கொஷின்ஸ் 2-3 தடவை ரிப்பீட்டடாக இருந்துச்சு. செந்தமிழ் ஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் தேவனைய பாவாணர். 1981 முதல் உலக மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவனைய பாவாணர். ஆக்சுவலாக இதுதான் வந்து அவருடைய கடைசி சொற்பொழிவும் கூட. ஏன்னா அந்த வருடமே வந்துட்டு பாவாணர் அவர்கள் வந்துட்டு இயற்கை எழுதியிருப்பார். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க பாருங்கள். தேவனைய பாவாணர் கூற்று 1 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அது சரிதான். மொழி ஞாயிறு அப்படின்னு யார் சொன்னாங்க? பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் இவர் அழைச்சிருப்பார். கூற்று 2 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இதுவும் சரிதான். இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்போலேருந்து பணியாற்றியிருப்பார்னா 8/5/1974. கூற்று 3 பள்ளிப்பறவைகள், இது வந்து பெருஞ்சித்திரனாருடையது. அப்போது கூற்று 1, 2 மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் டி. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனைய பாவாணர். ஸோ சரியானதை கண்டறிய பாருங்கள். தேவனைய பாவாணர் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றினார். அது சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், அதுவும் கரெக்டு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். எந்த வருஷம் நம்ம படிச்சிருக்கோம்? 1968. மதுரையிலையும் பரம்பு நாடு 2 இடத்துல வந்துட்டு மாநாடு நடத்தியிருப்பார். செந்தமிழ் சொற்பரப்பியல் அகர முதலி தலைவராகவும் இவர் இருந்திருப்பார். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர்ஸ். பொறுத்துக. நூல்களும் அவர் இயற்றிய ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. இதில் தேவனைய பாவாணர் எழுதுனது மண்ணிலே விண். இது மட்டும்தான் நம்ம பார்க்கல. இது ஆக்சுவலாக வந்துட்டு தமிழின் தொன்மைகள் அப்படிங்கிற அந்த லெசனில் இருக்கும். அதனால் இதை நம்ம பார்க்கல. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. இது பழைய புத்தகத்தில் இருக்கிற கொஷின் தான். அதாவது தமிழ் மொழியோட தொன்மைகளை பற்றி வெரி ஃபர்ஸ்ட் லெசனாக ஒவ்வொரு இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு பாவாணரை பற்றி வந்திருக்கும். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் பாவாணர். இது ஒரு 4 தடவை இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிருந்துச்சு. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டே நமக்கு தெரியும். 8-5 வரைக்கும் வேலை பார்ப்பார். அவருடைய மொத்தம் வந்துட்டு சிறப்பு பெயர்கள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 174. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொல்லியிருந்தோம் 1974. ஸோ 8/5/1974. இதுவும் கொஷினாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் 2-3 தடவை இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக இருந்துச்சு. நான் அந்த ரிப்பீட்டடான கொஷின்ஸ்லாம் நான் ரெப்படேஷன்ஸாக போடலை, ஒரே கொஷின்ஸாக போட்டிருக்கேன். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவனைய பாவாணர். கீழ்கண்டவற்றுள் தேவனைய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. செந்தமிழ் ஞாயிறு, அவரோட பேர். செந்தமிழ் செல்வர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் பெருங்காவலர், இலக்கிய செம்மல். இதில் தவறானது பார்த்தோன்னா இலக்கிய செம்மல் தான். ஏன்னா அவரோட பேர் இலக்கண செம்மல் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டேஷனாக வந்திருக்கு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு அப்படிங்கிற கொஷின்ஸு. பொருந்தா இணை பார்த்தோம் அப்படின்னா தேவனைய பாவாணர் எழுதுனது தமிழர் திருமணம் அப்படிங்கிற நூல். அது கரெக்டாக தான் இருக்குது. திருவிக்காதும் கரெக்டாக இருக்குது. வீரமாமுனிவர் பரமாத்து குருகதை. ஸோ பெருஞ்சித்திரனார் எழுதுனது தமிழ் சோலை தான் வந்துட்டு தவறாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது தேவனைய பாவாணர் வந்து இன்க்ளூட் ஆகினதுனால இது நம்ம இதில் போட்டிருக்கோம். தமிழர் திருமணம் அவர் எழுதிய நூல்.
ஸோ இதுவும் ரெப்படேஷனான ஒரு கொஷின். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் வந்துட்டு 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் வந்துட்டு சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் மொத்தம் எத்தனை நூல்கள்? 43. இதுவும் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் தான் பாவாணர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம பார்த்ததுலேருந்து தான் அத்தனை கொஷின்ஸுமே வந்திருக்கு. ஸோ நம்ம பொறுமையாக தெளிவாக படிங்க. எந்த கொஷின்ஸ் படித்தாலும், ஸோ ஒரு பேராகிராஃப் படித்தாலும் தெளிவாக படிங்க. ஸோ இதை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது நம்ம படித்ததுலேருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. எங்கேயுமே வெளியே போகாது தமிழை பொறுத்த வரைக்கும். அதனால் கரெக்டாக படிங்க. லெசன்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டுகளாகட்டும் அவர் எழுதின நூல்கள் இதெல்லாமே மறக்காமல் இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய ஸ்டோரேஜில் போய்ட்டு நல்லா ஆழமாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.